மாஸ்டர் யுவர் இங்கிலீஷ் இன் 100 வீடியோஸ்ல இன்னைக்கு நம்ம பார்ட் 11ல இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை செய்ய போறேன் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், நான் தூங்க போறேன், நான் சாப்பிட போறேன், நான் விளையாட போறேன். இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி இதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஃப்ரேஸ் தான், ஐ எம் கோயிங் டு. ஐ எம் கோயிங் டு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஐ எம் கோயிங் டுக்கு அப்புறம் நான் என்ன வேர்பை சேர்க்கிறேனோ அந்த வேர்பை நான் செய்ய போறேன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு ஸ்லீப், நான் தூங்க போறேன். ஐ எம் கோயிங் டு ஈட், நான் சாப்பிட போறேன். ஐ எம் கோயிங் டு பிளே, நான் விளையாட போறேன். ஐ எம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட், நான் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன். இந்த மாதிரி ஐ எம் கோயிங் டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி மீனிங் தரக்கூடிய சென்டென்ஸை கிரியேட் பண்ணுவோம். இதே ஐ எம் கோயிங் டு இன்னும் பேச்சு வழக்குல, அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல டீடைலா ரொம்ப இறங்கி சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் கோனா அப்படின்னு சொல்லுவோம். I'm gonna sleep, I'm gonna eat, I'm gonna play அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.